ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா வெண்டைக்காய் கறி. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். நான் இப்போ 2 வகையாக இன்க்ரீடியன்ஸை பிரித்து வச்சுருக்கேன். அதில் ஒன்று அரைக்கிறதுக்கு, ஒன்று வணக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு வணக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நான் 1/4 கிலோ வெண்டைக்காய், அரை வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அரை தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி. அரைக்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட் 2 தக்காளி, 2 வெங்காயம், 2 சில்லு தேங்காய், கொத்தமல்லி கொஞ்சம் அரைச்சிக்கிறோம். மசாலா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் டர்மரிக் பவுடர். இப்போ கடாயை வச்சுருக்கோம். தேவையான அளவு எண்ணெயை போட்டு, எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காவை எண்ணெயில் போட்டு வணக்க போகிறோம். எண்ணெயில் போட்டு நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக, ரொம்ப பொன்னிறமாக ஆக வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வணக்க போகிறோம். ஏன்னா வெண்டைக்காவுடைய கலர் மாறக்கூடாது. இப்போ இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பும், வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு மிளகாய் தூளும் கொஞ்சமாக போட்டு வணக்க போகிறோம். வெண்டைக்காய் நல்லா எண்ணெயில் வறுக்க போகிறோம். பாருங்கள், வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு பார்த்தாவே தெரியும், 1/4 ஸ்பூனை விட கம்மியாக போட்டிருக்கேன் நான். அதை நல்லா பிரட்டி விடுங்க. வெண்டைக்காவுடைய கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, அதை கவனமாக பார்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கேன். இப்போ நல்லா பிரட்டி விட்டு சரியாக 2 மினிட்ஸ் தான், அதுக்கு மேலே விட வேண்டிய அவசியம் இல்லை. மிளகாய் தூள் போட்டு சரியாக 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் வெண்டைக்காயை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். அதே வானலில் நம்ம தேவையான அளவு எண்ணெயை விட்டுக்கிறோம். வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குறோம். அந்த எண்ணெயிலே நல்லா வதக்க விடுங்க. இப்போ இந்த ரெசிபிக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். இதுதான் இந்த ரெசிபியையே நல்ல டேஸ்ட் வர வைக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியண்ட். அது ஒரே ஒரு ஸ்பூன் தான் போட்டு நல்லா அதை எண்ணெயில் வணக்கிறோம். அந்த இஞ்சி பூண்டோடைய அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் வணக்கிட்டு, அதுலேயே அந்த வெண்டைக்காயை போட்டு பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா அந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா சுண்டை வந்திருக்கு. அப்போ அந்த வெண்டைக்காயும் போட்டு நல்லா அதில் பிரட்டிடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, இவ்வளோ தான். நல்லா பிரட்டிட்டு இப்போ நம்ம மசாலா எடுத்து வச்சுருந்தோம், அதெல்லாம் போட்டுப்போம். ட்ரை மசாலாவை போட்டு நல்லா கலந்து விடுறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் லைட்டாக தண்ணி, அந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி போட்டு கொதிக்க விடுறோம். நல்லா கொதிக்கணும். நல்லா எந்த அளவுக்கு கொதிக்கணும்னா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த எசன்ஸ் வெண்டைக்காயில் இறங்கணும், அந்த அளவுக்கு கொதிக்க விடணும். உங்களுக்கு பார்த்தா தெரியுதா, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, நல்லா எசன்ஸ் இறங்கியிருக்கும். இப்போ நம்ம ஒரு அரைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை நான் அந்த கேப்பில் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ அதை போடுறோம். நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணியை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. வெண்டைக்காய் வேகிறதுக்கு டைம் கொடுங்க.
இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் கிரேவி வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வச்சுக்கோங்க. தண்ணி அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இதுவே நீங்கள் சப்பாத்திக்கு சாப்பிட்றதா இருந்தால் நல்லா திக்காக ஆகிற வரைக்கும் விடுங்க. இதே ரைஸாக இருந்தால் ஓரளவுக்கு தண்ணியாக இருக்கிற வரைக்கும் விடுங்க. அவ்வளோதான். இந்த கிரேவிக்கு தேவையான நம்ம வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு மட்டும்தான் போட்டிருந்தோம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பை போட்டுக்கிறோம். அவ்வளோதான். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விடுங்க. டேஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், எல்லாம் கரெக்டாக இருக்குது. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. அவ்வளோதான், வெண்டைக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்